அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். கூட்டணி கட்சியினருடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறது திமுக. யாருக்கு எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குழு எடுக்கும் முடிவின் அடிப்படையில் முதலமைச்சர் இறுதி முடிவு எடுப்பார் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை விரைவில் அறிவிக்கிறது திமுக. சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக திமுக தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தற்போது துவங்கி இருக்கும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பிப்ரவரி முதல் வாரத்தில் குழு அமைக்கப்பட இருக்கிறது. அதற்காக பிப்ரவரி முதல் வாரத்தில் மூத்த திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையில் இந்த குழு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைக்கப்படும் குழு ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது 20 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 2021, 2024, 2019 உள்ளிட்ட தேர்தல்களை திமுக சந்தித்த நிலையில் அதே கூட்டணிகளை வைத்து தற்போது தேர்தலை திமுக சந்திக்கிறது. எனவே வருகின்ற பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலின் போது காங்கிரசுக்கு 2021 காங்கிரசுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், மதிமுகவிற்கு 6 சட்டமன்ற தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 சட்டமன்ற தொகுதிகள் என தொகுதிகள் அதிகபட்சமாக வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, முஸ்லிம் லீக் தேசிய கட்சி, அதே போல மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தலா 2 முதல் 3 வரை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தை குழுவை பிப்ரவரி முதல் வாரத்தில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பிப்ரவரி இறுதி வாரத்தில் திமுகவினுடைய அந்த விருப்ப மனு வாங்குவதும் நடைபெறும். அதை கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் திமுக நடத்த இருப்பதாக தகவல் வருகிறது. ஒரே வாரத்திலே விருப்ப மனு கொடுக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களும் ஒரே வாரத்தில் 234 தொகுதிகளுக்கும் பெறுவது என்று திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் பிப்ரவரி 15ஆம் தேதி துணை முதலமைச்சர் 234 தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் அடிப்படையில் அதற்கான பிரச்சார பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மார்ச் 1ஆம் தேதி முதல் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டம் தோறும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, அனைத்து இடங்களிலும் அவர் நேரடியாகவே பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சார பணிகளை துவங்கியிருக்கும் நிலையில் தேர்தல் பணிகளை வெகு வேகமாக நடைபெற்ற நிலையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் மட்டும் பல்வேறு மாநாடுகள் நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு, பாக முகவர்கள் மாநாடு என மொத்தமாக 6 மாநாடுகள் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த 6 மாநாட்டுகள் ஊடுதலாக முதலமைச்சர்களும் அதாவது மார்ச் முதல் வாரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிப்ரவரி 15ஆம் தேதி தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 2026 தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைத்து கட்சிகளுடன் அந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கும் சூழலில் திமுக கூட்டணி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அதே கூட்டணியை மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு கட்சியும் புதிதாகவோ அதே போல எந்த ஒரு கட்சியும் தற்போது இருக்கிற சூழலில் சேரவும் இல்லை. தேமுதிக, பாமகவில் ராமதாஸ் அணி என இந்த 2 கட்சிகளுமே திமுகவுடன் தொடர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இருக்கிற சூழலில் கடந்த 2024, 21 ஆகிய தேர்தலின் போது போட்டியிட்ட அந்த கட்சிகள் மட்டுமே கூட்டணியில் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதிதாக அதாவது கருணாசனுடைய கட்சி அந்த ஒரு கட்சி மட்டும் தற்போது புதிதாக சேர இருக்கிறது. அதே போல தௌமூன் அன்சாரி என இந்த 2 தலா 1 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே புதிதாக இந்த 2 கட்சிகளுமே தலா ஒரு இடத்திற்கு திமுக கூட்டணியில் ஐக்கியமாயிருக்கிறார்கள். எனவே அவர்களை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக பொறுத்தவரை பெரிய அளவு கூட்டணி மாற்றம் எதுவும் இல்லை. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளுமே தற்போது கூட்டணியில் நீடித்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. கூடுதலாக ஒரு சில கட்சிகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பிப்ரவரி முதல் வாரத்தில் திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய கூட்டத்தை துவங்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் TR பாலு அவர்கள் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.